சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது கோடை விழா மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், இந்த கோடை விழாவில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை சுற்றுலா பயணிகள் இன்று இந்த கோடை விழாவிற்கு வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று மாலை 4 மணிக்கு தொடங்க உள்ளது. அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், ராஜகண்ணப்பன், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த ஏற்காடு மலர் கண்காட்சியினை தொடங்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு தொடங்குற இந்த கோடை விழா மலர் கண்காட்சி 7 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. இந்த சேவராயன் மலைத்தொடரில் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த ஏற்காடு ஆண்டுதோறும் இந்த மே மாசத்துல தமிழ்நாடு அரசு சார்பில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருது. இந்த கோடை விழாவிற்கு மாநிலம் முழுவதும் இருந்தும் நகரங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துட்டு இருக்காங்க. நடப்பாண்டு 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை நடத்த இருக்காங்க. இந்த கோடை விழா தொடக்க விழா இன்று மாலை 4 மணிக்கு ஏற்காடு அண்ணா பூங்காவில் நடைபெற உள்ளது. இதுல முன்பே சொன்ன மாதிரி அமைச்சர்கள் கலந்து கொண்டு தொடக்கி வைக்கிறாங்க. இந்த நிகழ்வினை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில தோட்டக்கலைத்துறை சார்பில் அண்ணா பூங்காவில் 1.5 லட்சம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி அதாவது அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம பல கண்காட்சி, காய்கறி கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் வகையில வனங்களை பாதுகாக்கும் வகையிலும் வன விலங்குகளை பாதுகாக்கும் வகையிலும் பல்வேறு வன விலங்குகள் பூக்களால அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா காட்டு மாடு, குதிரை, முதலை, முயல் உள்ளிட்ட வன விலங்குகளினோட வடிவமைப்பு பூக்களால காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான வண்ண மலர்களை கொண்டு அதாவது தமிழகத்திலேயே மிகப்பெரிய அணையாக இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் அணை மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை கவரும் வகையில மிக்கி மவுஸ் உள்ளிட்ட பல்வேறு கார்ட்டூன் உருவ வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல 25,000க்கும் மேற்பட்ட தொட்டிகள்ல வண்ண மலர்கள் குழுங்குகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில இது அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. பொக்கோடா பாயிண்ட், ஜென்சிட், சேவராயன் கோவில் உள்ளிட்ட இடங்கள்ல சுற்றுலா பயணிகள் கூட்ட நெரிசலை கொண்டு கூடுதலான பேருந்துகள் இயக்க போக்குவரத்து கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று இந்த கோடை விழா மலர் கண்காட்சி தொடங்கிய நிலையில இன்று காலை சேலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான மலையேறும் பயிற்சியும் நடைபெற்றது. நாள்தோறும் குழந்தைகளுக்கான பாரம்பரிய உணவுப் போட்டி, மகளிர் திட்டம் சார்பில் கோலப் போட்டி, சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டி உள்ளிட்டவை 7 நாட்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு இந்த ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி தொடங்குகிறது. இதற்கான முழு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இரவு நேரங்களில் அனைத்து பூங்காக்களும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண விளக்குகளை ஜொலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.